வசன் மீடியா பயங்கர சப்போர்ட்டாக இருக்குது இந்த படத்துக்கு. படமும் ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்கள் பெரிய சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். நன்றி. ரொம்ப நல்லா வந்திருக்கு, சூப்பரா வந்திருக்கு. எல்லாரும் நல்லா நடிச்சிருக்காங்க, நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க, லவ் எமோஷன் எல்லாமே இருக்கு. ரொம்ப நல்ல படம். இந்த 2025க்கு 2026க்கு இந்த படம் வந்து செம்மையா பெஸ்ட்னு பேசப்படும் இந்த படம். 1000 கோடி பட்ஜெட் படத்துக்கு எப்படி நீங்க ரெஸ்பான்ஸ் பண்றீங்களோ அதே ரெஸ்பான்ஸ் இது கொடுங்க, நல்லா ஓடும் படம். 2025ல கோமாளி மாதிரி படம் எடுத்தாங்க. இந்த படம் மட்டும் தான் ராஜா மாதிரி எடுத்திருக்காங்க. நல்லா இருக்கும், சூப்பரா இருக்கு, நல்லா படம். ஃபைட் சீக்வன்ஸ்லாம் எப்படி இருக்கு? எல்லாமே நல்லா இருக்குல்ல, புது ஆட்கள்லாம் நடிச்சு எல்லாமே நல்லா இருக்குல்ல. இதுக்கப்புறம் நீ கேள்வி கேட்காது, எல்லாமே நல்லா இருக்கு. இது ஆக்சுவலி ஒரு ஜெயில் பேஸ்ட் அந்த மாதிரி இருக்குன்னு வந்தேன். அது இருந்தது லைக் கான்செப்டா இது ஒரு நல்ல ஒரு லவ் ஃபிலிமா இருந்தது. ஆக்டர் விக்ரம் பிரபு கேரியரில் மிகச்சிறந்த படம் நல்லா பண்ணியிருக்காரு. புதுமுக ஹீரோவும் நல்லா பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு காட்சிகளும் அடுத்தது என்ன என்ன அப்படின்னு தோணுது. ஆபாச காட்சிகள் இல்லை, வன்முறை கலாச்சாரங்கள் இல்லை, மத நல்லிணக்கத்தை முக்கியமாக இந்த படத்தில் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மது நல்லிணக்கத்தை வற்புறுத்துறாங்க. மிக அருமையாக இருக்கிறது. இந்த வருஷத்தோட பெஸ்ட் பாயிண்ட் கூட நான் சொல்வேன். நான் பார்த்து இந்த வருஷத்துல பார்த்த எல்லா படத்துக்கும் சேர்த்து நான் சொல்வேன். நான் ரொம்ப நல்லா இருக்கு. பிஜிஎம் ஓடுங்க, படத்தை கதையை போயிட்டு பாருங்க. பிஜிஎம்லாம் செகண்ட் ஹாஃப் தான். நீங்க கதைன்னு போய் பார்த்தீங்கன்னா இந்த படத்தை போய் பார்க்கலாம். படத்துல எதனா லேக் எதுவும் கிடையாது. நீங்க லேக விட்டுருங்க, கதையை போயிட்டு பாருங்க இந்த படத்தை, வேற ஒன்றும் வேண்டாம். தேங்க்யூ. போலீஸ் வந்து அதர் சைட் ஆஃப் போலீஸ்னா இப்படி தான் இருப்பாங்க அப்படிலாம் இல்லை. அதர் சைட் ஆஃப் போலீஸும் ஒரு அக்யூஸ்டுக்கு எப்படி இருப்பாங்க அப்படின்றது இது பண்ணியிருக்காங்க. அக்யூஸ்டாக மட்டும் ட்ரீட் பண்ண மாட்டாங்க, அவங்களுக்குள்ளேயும் ஒரு நல்ல இது இருக்குன்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் புது அக்ஷய் அண்ட் அவங்களோட பேருக்கு வந்து ரொம்ப ஸ்க்ரீனில் அழகாக இருக்காங்க, க்யூட்டாக இருக்காங்க பார்க்கறதுக்கு. நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. விக்ரம் பிரபு சார் கூட அந்த ரெண்டு போலீஸ் அவங்க எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. அவங்க பெர்ஃபார்மன்ஸாக அந்த படம் நீங்கள் சொல்லலாம். நடிக்கிறாங்க தெரியாது, வாழ்ந்துருக்காங்க எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டர்ஸ்ல. இட்ஸ் வெரி நைஸ் மூவி. கருத்து இல்ல, போலீஸ்காரருக்கு என்ன அதிகாரம் இருக்கோ அதை வந்து குறைஞ்சபட்ச அதிகாரத்தை வந்து நீங்க பயன்படுத்துங்க அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ரொம்ப அருமையா இருந்தது. எல்லாம் புது ஆளுங்க, இருந்தாலும் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாங்க. இந்த போலீஸ் இது கெட்டப்லாம் சூப்பர். விக்ரம் பிரபு நல்லா நடிச்சிருந்தாரு. அதே மாதிரி கூட வந்த காப்பும் ரொம்ப அருமையா நடிச்சிருந்தாரு. ஃபர்ஸ்ட் கிளாஸா இருந்தது. நல்ல மியூசிக்கு எல்லாமே நல்லா இருந்தது. எதுலையுமே குறை கிடையாது. நீங்க இந்த படத்துக்கு ரேட்டிங் தருவீங்கன்னா எவ்வளவு ரேட்டிங் சொல்லுங்க? என்ன ரேட்டிங் கொடுத்தா உங்களுக்கு இது சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். ஃபுல் 10க்கு 10 கொடுக்கறதெல்லாம் கொடுத்துடலாம். கட்டாயம் கொடுக்கலாம். எதுனா சின்ன குழந்தைலேருந்து பெரிய ஆளுங்க வர எல்லாரும் பார்க்கலாம். அதனால 10க்கு 10. எக்ஸலண்ட் மூவி, ரொம்ப சூப்பரான படம். உண்மையிலே எல்லாரும் திரையரங்கில் வந்து பார்க்கணும். லலித் சார் சண்டை நடிச்சிருக்காரு, அறிமுகம். பட்டு புதுமுகம்னு சொல்ல முடியல. ஒரு அற்புதமான படைப்பு, ரொம்ப சிறப்பாக கொடுத்துருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், டிஓபி ஆகட்டும், எடிட்டிங் ஆகட்டும், எவ்ரிதிங் ரொம்ப அருமையான படம். எல்லோரும் தயவுசெய்து தவிர்த்துறாதீங்க. இந்த படத்தை நீங்கள் வந்து திரையரங்கில் பார்க்கணும். நல்ல படத்தை கொடுத்துருக்காங்க. அடுத்த காட்சி என்ன அப்படின்னு இருக்குது. தேவையில்லாத பாட்டுகள், தேவையில்லாத காட்சிகள் அதெல்லாம் இல்லாத ரொம்ப நல்லா இருக்குது. ஃபைட்டிங் நல்லா இருக்குது சார். விக்ரம் பிரபு கெட்டப் நல்லா இருக்குது. அதே போல் அந்த போலீஸ் துறையில் அந்த எஸ்காட்டு அந்த கைதிகளை எப்படி எடுத்துன்னு போவாங்க, அந்த காட்சிகள்லாம் நம்மளுக்கு தெரியாது. இந்த திரைப்படத்து மூலிமா ஒரு அக்யூஸ்ட் எப்படி எடுத்துன்னு போவாங்க, கோர்ட்டில் எப்படி ஆஜர்படுத்துவாங்க, அவங்களுக்குள்ள குறைபாடுகள் என்ன, அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. மிகச்சிறந்த படம் சார். ஆமாம், இதெல்லாம் கோடிக்கணக்கில் செலவு பண்ணாத மிக நேர்த்தியாக குறைவாக செலவு பண்ணி விக்ரம் பிரபு மட்டும் தான் தெரிஞ்ச ஹீரோவாக இருக்கார். மற்றவங்க எல்லாமே புதுமுகமாக இருக்காங்க. காட்சி அமைப்பு நல்லா இருக்குது. தேவையில்லாத சீன்கள்லாம் இல்லை, நல்லா இது பண்ணியிருக்காங்க. மியூசிக் சொல்லவே வேணாங்க, பயங்கரமா இருக்கு. மெலடி சாங் சின்மயி மேம் பாடியிருக்காங்க, யுவன் பாடியிருக்காரு, எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. பிஜிஎம்ல ரொம்ப அழகா இருக்கு. அப்படி நம்மளுக்கு ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் ஒரு ஃபீல் கொடுக்குது, அந்த மாதிரி ஒரு மியூசிக் சார். ரொம்ப நல்லா இன்டர்வல் பிளாக் அமேசிங்காக இருக்கு. கிளைமேக்ஸ் அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கு. ஸோ ட்விஸ்ட் இதுதான் நடக்க போது, நீ காண்ட் எக்ஸ்பெக்ட். எதுவுமே ஓப்பன் மைண்டடாக வாங்க, படம் உங்களை நல்லா திருப்திப்படுத்தும். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது சார். 2025 இதான் சார் பெஸ்ட் மூவி சார். எல்லாமே நல்லா இருக்கு, எதுவும் குறை சொல்ற மாதிரி இல்லை, எல்லாமே சூப்பராக இருக்கு. மனிதனே இதை பற்றி தான். ஒரு காவலர்கள்னாக்க இப்படி தான் இருப்பாங்க, ரஃப் அண்ட் டஃப் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுலேயும் நல்லவங்க இருக்கிறாங்கங்கிறத அந்த படத்தில் பதிவுபடுத்தியிருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் சந்தர்ப்ப சூழ்நிலையும் தான் அவங்கள நல்லவங்களாகவும் கெட்டவங்களாகவும் காத்துது ஒழிய மற்றபடி அவங்க நல்லவங்களும் கெட்டவங்க கிடையாது அப்படிங்கிறது இந்த படம் நல்லா வலியுறுத்தியிருக்காங்க. தமிழ் சாரோட ஸ்கிரிப்ட் ரொம்ப சூப்பராக இருக்குது. எல்லாருமே நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஆர்டிஸ்ட் எல்லாருமே சிறப்பாக பண்ணியிருக்காங்க. நானும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்கேன். பட் எல்லாமே சிறப்பாக வந்திருக்கு. கண்டிப்பாக நல்ல படம் பார்க்கணுன்னு நினைக்கிற எல்லாருமே திரையரங்கில் வந்து பாருங்கள். வாழ்த்துக்கள் என்டையர் டீம். தேங்க்யூ. அவர் தானாக்காரன் அந்த படம் அதான் நினைக்கிறேன். அப்படியே அந்த படத்துலேருந்து அவர் எடுத்துகிட்டு வந்து இந்த படத்தில் உட்கார வச்ச மாதிரி இருக்காரு. அவருக்கு வந்து ஒரு பிக்சர் பர்ஃபெக்ட் ரோல் அவர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி
கூட நடிச்சிருந்த அந்த அக்ஷய், அப்புறம் அனிஷா, அப்புறம் அனந்தா 3 பேரும் சூப்பராக நடிச்சிருந்தாங்க. அனிஷா முக்கியமாக அவங்க 2 பேர் தான் மெயின். அவங்க 2 பேரோட இது லவ் ஃபிலிம்ன்ற மாதிரியே எனக்கு ஐடியா இல்லை. நான் இங்கே வந்ததுக்கப்புறம் அதை பார்த்தப்போ ரொம்ப ஒரு மாதிரி நேச்சுரலாக சூப்பராக இருந்தது. பிஜிஎம்ல எப்படி சூப்பராக இருந்தது. ஜஸ்டினோட மியூசிக் வந்து ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் ஒரு மாதிரி அண்டர்ரேட்டடாக வச்சுருக்காங்க. அவர் இந்த படத்தில் எல்லா பாட்டுமே நல்லா இருந்தது. பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருந்தது. என்னை பொறுத்த நல்லா இருக்கு கேட்டிங்களா. இது ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம், அதான் சொல்ல முடியும். ஓகே உங்களோட பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த படத்துக்கு இவ்வளவு ரேட்டிங் கொடுக்கலாம் அப்படின்னு. அதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியாதுமா. ஆனால் அந்த மொத்தத்தில் படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபேமிலியோட பார்க்கலாம், குழந்தைகளோட பார்க்கலாம். எந்த திங் எதுவுமே இல்லை, எல்லாமே நல்லா இருக்கு. எதனா புது கருத்து எதனா சொன்ன மாதிரி எனக்கு எஸ் கருத்து இருக்கு. முஸ்லீம் இந்து அந்த பாகுபாடு கூடாதுங்கிறத அவ்வளவு அருமையாக சொல்லியிருக்காங்க. அதுதான் நமக்கு தேவை, இப்போ தற்சமயத்துக்கு தேவை. அது அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. படத்துல எங்கேயும் லேக்ல அதுவும் கிடையாது. ஆனால் இது வந்துட்டு எல்லாரும் பார்க்கணும். இது பார்த்தா தான் தெரியும் முஸ்லீம்னா யாரு, இந்துனா யாரு, எல்லாரும் மனுஷங்க தாங்கிறத அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. அவ்வளோதான். இந்த படத்தை பார்த்ததும் உங்களுக்கு என்ன ஃபீல்ஸ், என்ன விஷயம் கன்மையாச்சு? என்ன கன்வே ஆச்சுன்னா அதான் சேம் பாகுபாடு நமக்கு எனக்கு ஆசிரியஸ் கிடையாது. இருந்தாலும் அதை அருமையாக சொல்லியிருக்கிறாங்க. ரொம்ப அருமையாக இருந்தது. இந்த பாகுபாடு தேவையில்லை. அவ்வளோதான். படம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் எதுவும் இல்லாமல் தான் வந்தோம். பட் ஆனால் வந்து ஸ்டார்டிங்கே ரொம்ப த்ரில்லர் வந்து நான் எக்ஸ்பெக்டே பண்ணலாம். திடீர்னு பார்த்தா த்ரில்லராக இருந்துச்சு. அப்போ நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகும், நம்ம வந்து டைவர்ட் ஆகி ஃபோன் பார்க்குறது அது மாதிரி எதுவுமே பார்க்க மாட்டோம். நெக்ஸ்ட் சீன் என்ன ஆகும் அப்படி தான் இருக்கும். அவங்க வந்து நல்ல காமெடியுமே நல்லா இருந்துச்சு. ஆமாம், மெயினாக வந்து நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. நம்ம ரிலீஜியஸ் அந்த மாதிரி இதுவும் சொல்லியிருக்காங்க. பட் போலீஸ் கூட நமக்கு நார்மல் பீப்புளுக்கு எப்படி கனெக்ட் இருக்கும், எப்படி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படியும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு மெசேஜ். போலீஸ்னா எப்படி இருக்கணும்ன்றதே சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஒரு மேனாக நம்ம எப்படி இருக்கணும், நீ வந்து தப்பு பண்ணால் உனக்கு கெட்டது நடக்கும், நீ நல்லவனாக இருந்தால் உனக்கு வந்து எல்லாமே உதவும் அப்படின்றது அந்த மெசேஜும் சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் ரிலீஜியஸையும் சொல்லியிருக்காங்க. ரிலீஜியஸ்னா முஸ்லீம்னா நம்ம கெட்டவங்க அப்படின்னு நம்ம நினைக்கல. பட் அது மாதிரி ஒரு மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லா ரிலீஜியஸும் ஒன்று தான் அப்படின்றது இந்த கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி பண்ணது நல்லா இருக்குது. இந்து முஸ்லீம் நினைச்சது கிறிஸ்மஸ் டே அன்றைக்கி வச்சிருக்காங்க. அது சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது. முதல்ல காவல்துறைக்கு நன்றி சொல்லிடுறேன். அடுத்தது இந்த காதலுக்கு உண்மையிலேயே வந்து இந்த படத்தில் நடித்தவங்க எல்லாமே உண்மையிலே போலீஸ்கார மாதிரியே இருக்கிறாங்க. உண்மையிலே அந்த ஏஆர்ன்றது சாதாரண விஷயம் கிடையாது. லோன்னு கைதி கூட அலையணும். அந்த காலத்தில் வந்து திண்டுக்கல்ல ஜெயில் இருந்ததுன்னா மதுரை கோர்ட்டுன்னா விலங்கு போட்டு பஸ்ஸில் எடுத்துன்னு போவாங்க. அப்புறம் அவன் எங்கன்னா கேட்டான்னா டீ பிஸ்கெட்டு எல்லாம் பிரியாணிலாம் வாங்கி கூட பாத்ரூமுக்கு இட்டுன்னு போதா உண்மையிலே நடந்தது தான். அவுத்து விட்டா ஓடிடுவான். ஆனால் உண்மையான கைதி, நேர்மையான கைதிப்பா அந்த பையன். அந்த அளவுக்கு அந்த லவ்வில் உள்வாங்கி குற்றத்தை ஒத்துக்குன்னு லவ் ஜெயிக்கணும், காதல் ஜெயிக்கணும்னு போராடுறந்தம்மா சூப்பர். அதான் படம் ஜெயிச்சிக்குது. உண்மையிலே ஜெயிச்சிச்சு படம். நான் 100% சொல்கிறேன். நான் நிறைய படம் பார்த்தேன். இது மனித நேயத்தோடு பார்க்கணும். முஸ்லீம் மக்களும் பார்க்கணும், கிறிஸ்தவ மக்களும் பார்க்கலாம், இந்து மதமும் பார்க்கணும். ஏன்னா எல்லாத்துலையும் லவ் இருக்குது. லவ் எந்த மதத்துலையா இல்லை? அதேமாரி எல்லா மதத்தில் லவ் இல்லைனாலும் போலீஸ்காரன் ஒரு இரக்க குணம் இருக்கணும். அதுதான் அந்த இரக்க குணன்றதுனால தான் அந்த படம் ஜெயிச்சுது. அந்த பையன் ஜெயிச்சான், அந்த காதல் ஜெயிச்சுது. இல்லைன்னா அந்த படம் வேலைக்கு ஆகாது. ஒன்றும் இல்லை, உப்பு சப்பு இல்லாததான். நீங்கள் நினைக்கலாம் மைனா மாதிரி இல்லை. மைனா கதை வேற. ஒரு போலீஸ்காரனை டார்ச்சர் பண்ணி எப்போ வரீங்க வரலையா போலீஸ்காரனை டார்ச்சர். ஆனால் அந்த ஏஆருடைய மனைவி இந்த பையனுக்கு உதவி பண்ணுங்க, அந்த பையன் என்ன சொல்ல வரான், அந்த காதலை என்னன்னு அந்த பொண்ணை சந்திக்க வைக்கணும் பண்ணுறாங்க. இது தவறு இல்லையா? ஒரு காதலை சேர்த்து வைக்கிறது எந்த மதம் இருந்தானே, எந்த போலீஸ்காரன் தானேயா? மனித நேயன்னு ஒன்று இருக்குதுல்ல. ஒரு விசாரணை கழுதி அனாதை இருந்தால் அரசாங்கம் அவனை எடுத்து விசாரணை பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். அப்படியே போட்டு அவன் லைஃப் முடிஞ்சிடும். புரியுதுங்களா? இது அரசாங்கத்தை வைக்கிற கோரிக்கை. ஒரு அனாதையை வந்து அதுதான் தன் குற்றத்தை ஒத்துக்கிட்டு தான் நம்ம ஆஜராகிறான். அது என்ன எதுக்கோசம் ஒத்துக்கிறான்னு விசாரணை பண்ண மாட்டீங்களா? வாய்தா அவன் வாழ்க்கை முடியுதுல்ல. மியூசிக்கு புதால இருந்தாலும் பக்காவாக இருக்குது. அந்த பையன் சொல்லவே தேவைப்பா. அந்த பையன் உண்மையிலேயே முஸ்லீமாவே வாழ்ந்துட்டான்ப்பா அந்த பையன். அந்த கரெக்ட், தவறா நினைக்காது. அதுதான் காதல். மதம் கிடையாது அங்கே ஜெயிச்சுது, காதல் ஜெயிச்சுது. முஸ்லீம் ஜெயிக்கல. சத்தியமா அழுதுட்டாங்க. ஒரு கண்ணில் நான் அதில் இத்தனை வயசு நிறைய பழம் பார்த்துக்கிறேன். அந்த கண்ணில் உண்மையிலே அந்த லவ்னா என்ன, அவள் ஏக்கமா அந்த கோர்ட்டில் அவனை விசாரணை கழுதி எடுத்துன்னு போகிறதுனோ பார்க்கறதுனுமா அந்த போலீஸுக்கார சந்தி வைக்கிறதா டச்சு தானே. அதெல்லாம்
ஒரு 5 வருஷமா அந்த பொண்ணு கோர்ட் வாசல்ல டேட்டை மட்டும் சொல்லிட்டு போறான். அந்த டேட்டு பிரகாரம் தான் எப்படியா தாங்க முடியும்? இப்பெல்லாம் ஒரு வருஷம் கூட காதலே நிற்க மாட்டேங்குது, பிரேக்கப் ஆகுது. அதுதான் கிளைமேக்ஸ் தாங்க ஜெயிச்சுது. கிளைமேக்ஸ் ஜெயிச்சுது சொல்ல மாட்டேன். கிளைமேக்ஸ் தான் ஜெயிச்சுது, காதல் ஜெயிச்சுது, போலீஸ்காரர் ஜெயிச்சுட்டாரு. அதுதாங்க நான் சொல்றேன். மனிதநேயம் தான் எல்லாமே ஓகே தானே. காதல்னா என்ன? மனிதநேயம் தான் எந்த காதலும் ஜெயிக்கும், எந்த மதமும் வெற்றி பெறும். இது மதம் கிடையாது, மனித நேயத்தோட பார்க்க வேண்டிய குடும்பமாக வந்து பார்க்க வேண்டிய படம் தான். என்னடா போலீஸ் இந்த மூவி வந்து ஒரு ஜேர்னி மாதிரி தான் போகும். ஸோ உங்களுக்கு சீன் பை சீனாக இருக்காது. ஒரு மூவி ஃபுல் மூவியும் தான் உங்களுக்கு இப்போ நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா ஃபுல் மூவி தான் ஞாபகமே வருமே தவிர இந்த சீன் நல்லா இருந்தது, இந்த சீன் நல்லா இருந்தது அப்படின்னு இல்லை. இந்த மூவி வந்து ஃபுல் மூவியே நல்லா இருந்தது. ப்ளஸ் நீங்கள் நோட்டிஃபையாக சொல்லணும்னா கிளைமேக்ஸில் வந்து விக்ரம் பிரபுவோட பெர்ஃபார்மன்ஸு, புதுசாக நடிச்சிருக்காங்க பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே அந்த பிஜிஎம்மோட கலந்து பார்க்கும்போது நல்லா ஹோல்சமாக இருக்கும். எனக்கு ஃபேவரட் எப்படின்னா வந்து அந்த அக்யூஸ்ட் வந்து ஒரு சீனில் இருப்பாங்க. அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்றது வந்து எல்லாருமே ரொம்ப இது என்ன பண்ணியிருப்பாங்க என்னமோ யோசிச்சிருப்போம். ஆனால் வந்து அது வேறு மாதிரி நடந்திருக்கும். அது வந்து எனக்கு ரொம்ப ஃபேவரட்டாக இருந்துச்சு.